சூரியனை கணக்கிட்டு நம்ம தொழுகை நேரங்களை அமைச்சு அந்த அடிப்படையில் ஃபஜ்ரு லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷாலாம் தொழுதுட்ருக்கோம். அதே மாதிரி சந்திரன் கேலண்டர் போட்டு அந்த அடிப்படையில் நம்மளுடைய வணக்க வழிபாடு அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரி கமிட்டி சொல்கிறாங்க. ஹிஜ்ரி கமிட்டி அதற்குரிய சில கேலண்டர்லாம் போட்டு அவங்க காட்டுறாங்க. அப்போ காட்டும்போது இப்போ என்ன வருது, இப்போ ஹிஜ்ரி கமிட்டி ஒரு கேலண்டர் விட்டுருக்குறாங்க. அப்போ ஹிஜ்ரி கமிட்டி ஒரு கேலண்டர் விடும்போது அப்போ இந்த ஹிஜ்ரி கமிட்டியை விமர்சனம் பண்ணுறார் யார், பிஜே விமர்சனம் பண்ணும்போது கேலண்டர்லாம் போடக்கூடாது, இது சந்திர கேலண்டர் நம்ம பார்க்கணும், சந்திரன் டெய்லி பார்க்கணுங்க, அந்த இதுக்கு வரதில்லை. அந்த மாதத்தில் வருஷத்தில் 2 தடவை இந்த இதில் இருக்கிறாரு, ஆனால் டெய்லி பார்க்குற சொல்லிக்குவாங்க. அவர் 2023 ஒரு கேலண்டர் போடுறாரு. அதாவது 2023 ஒரு வீடியோ போடுறாரு. பிஜே என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அது ஹிஜ்ரி கமிட்டி 2ஆக போயிடுச்சு. இவங்க கேலண்டர் அடிப்படையில் எல்லாம் ஒன்றிணைக்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசி நாங்கள் அதாவது தௌஹீதை பேசி பிரிஞ்சால் வேறு, அது பிரச்சனை இல்லையாம்மா. நீங்கள் ஒரே அஜெண்டா தானே, பிறை மட்டும் தானே நீங்கள் பேசுகிறீங்க, இதில் நீங்கள் 2ஆக போகக்கூடாது, நாங்கள் எத்தனை எவனா போய்க்குவோம் இப்படிங்கிற கருத்தை பேசுகிறாரு. இப்போ தௌஹீது பேசக்கூடியவங்க எத்தனை எவனா போய்க்கலாம். இப்போ தௌஹீது ஒன்றிணைக்காத மக்களை மதகப்பாக பிளவுபட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஒன்றிணைக்க போகிறோம். இவங்களும் ஆரம்பித்தாங்க, இவங்க பலகூறாக போயிட்டாங்க. இது பெருசு இல்லையாம்மா. அந்த வீடியோ பாருங்கள். அடுத்ததாக இப்போ இந்த ஹிஜ்ரி கமிட்டி சம்மந்தமாக ஒரு நம்ம இது போட்டோம். அதாவது இவங்க இந்த மாதிரி காலண்டர் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ துல்லியமாக அதில் தான் கரெக்டாக நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு இன்றைக்கி பிறந்தாங்கிறீங்க, ஒருத்தர் நாளைக்கு பிறந்தாங்கிறீங்க. உலகம் பூரா கொண்டு வருவதாக இருந்தால் ஒரு காலண்டர் கீழே வந்தால் எல்லாம் ஒன்றா போயிடும் அப்படின்னு சொல்லி வாதம் வைத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ அவங்ககிட்ட வாதமே என்னன்னு கேட்டால், இந்த காலண்டரை முன்கூட்டியே கணிக்கிறாங்கல்ல, கணிச்சு இன்றைக்கி தான் பிற 1, இன்றைக்கி தான் பிற 2, இன்றைக்கி தான் நோன்பு பெருநாள், இன்றைக்கி தான் ஹஜ்ஜி பெருநாள்னு கணிக்கிறாங்கல்ல, இந்த கணிப்பு உலகத்துக்கெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு வாதம் பண்ணி கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க இதிலேயே 2 ஆகிட்டாங்க. எல்லா இயக்கங்களும் 2, 3 பிரியும், அது பிரச்சனை இல்லை. இவங்க ஆகக்கூடாது. ஏன் ஆகக்கூடாது, இவங்க இதில் ஆகக்கூடாது. இதில் என்னைக்கு பெற 1ன்னு சொல்கிற விஷயத்தில் ஒன்றுபடுத்துறதுக்கு தான் நீ ஆரம்பிச்சேங்கிற. அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் என்னைக்கு இப்போ பெறன்னு சொல்கிறான், இன்னொரு ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் அடுத்த நாள் பெறங்கிறான். ஒரு 2 பேரும் காலண்டர் தான் சொல்கிறாங்க. நாங்கள் கணிச்சு விட்டோங்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக கணித்தோம்னா அது பிழையே வராது. அதுக்கு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் இது ஒரு ஹிஜ்ரா கமிட்டியுடைய படம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஜமாத்துல் முஸ்லிமின்னு வச்சுக்கிறாங்க. இவங்களும் என்னது, சந்திர நாள்காட்டின்னு ஒரு காலண்டர் போட்டிருக்கிறாங்க. அவங்க காலண்டரில் என்ன வருது, ரமலான் பாருங்கள், டிக் பண்ணியிருக்கா, அந்த ரைட்டு போட்டிருக்குல்ல. இந்த ரமலான் எத்தனாம் தேதி வந்திருக்குன்னா மார்ச் 23. முன்னாடி காலண்டர் போட்டாங்க. மார்ச் 23 தான் ரமலான் 1. இந்த பாருங்கள், உலகம் பூரா இதை பார்த்து அப்படி கடைப்பிடிக்கலாம். உனக்கு 1 எனக்கு 1ன்னு வராது, 3 பெருநாள் 4 பெருநாள் 2 பெருநாள்லாம் வராதுன்னு சொல்லித்தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்படி ஆரம்பித்து இவன் ஒரு காலண்டரை வெளியிட்டிருக்கிறாங்க, ஹிஜ்ரி காலண்டர்னு. எது கணிச்சா பிழை வராதான், இப்படி பார்த்தா பிழை வந்துடுமா, இவனுக்கு பார்ப்பான் அவன் பார்க்க மாட்டான், அப்படியெல்லாம் வாதம் பண்ணிங்களடா. கணிச்சா பிழை வராதுல. அப்போ நீ என்ன கணிச்சிருக்கிற, உன்னுடைய ஹிஜ்ரி நாட்காட்டி சந்திர கால்குலேட்டர் படி 3 காலண்டருக்கு பேர். இந்த 3 காலண்டர் பிரகாரம் இந்த வருஷத்துடைய ரமலான் என்ன செய்கிறான்னு கேட்டால் 23ன்னு போட்டான். தெரியுதா டிக் பண்ணது கீழே அந்த மார்ச் 23 இருக்குது பாருங்கள், மார்ச் 23 இதுதான் பிற 1. இன்னொருத்தன் பண்ணியிருக்கிறத பாருங்கள், அவனு ஹிஜ்ரா காலண்டர் தான். ஹிஜ்ரி காலண்டர் இவன் போட்டிருக்கிறான். இவன் என்ன போட்டிருக்கிறான்னு பாருங்கள். அதாவது இதை பாருங்கள், இது 1வது பிறை. தேதி என்ன கொடுத்துருக்கு, இந்த கீழே பாருங்கள், 22/3/2023. அவன் 23/3, இவனுக்கு 22/3. இவனுக்கு 23ங்க, அவனுக்கு 22. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் புதன் வியாழன், அதில் பாருங்களேன், அவன் கணக்கில் புதன்கிழமை நோன்பு 1 ஹிஜ்ரி காலண்டர் பிரகாரம். இவன் கணக்கு 2 பேர் ஹிஜ்ரி காலண்டருங்கிறாங்க. இவனுக்கு வியாழன். அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம்,
இவங்க எதை சொல்லி மக்களை வந்துக்கிட்டு ஹிஜ்ரி காலண்டரு எல்லாத்தையும் உண்ணாக்குறோன்னு சொன்னானோ அதில் முரண்படலாமா? ஒரு இப்போ சுன்ன ஜமாத்து பல பிரிவாக பிரிஞ்சாங்க, தௌஹி ஜமாத்து பல பிரிவாக பிரிஞ்சாங்கன்னு எல்லோரும் தப்லீக்கு பிரிஞ்சாங்க, எல்லோரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிவுலாம் எந்த பேசிக்கு வந்தாங்களோ அதில் பிரியலை, வேறு ஒரு விஷயங்களில் பிரிஞ்சிருப்பாங்க. உன்னுடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா என்ன? இதான். எது? ஹிஜ்ரி காலண்டர் படி போனால் எல்லாரும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடலாம், ஒரே நாளில் நோன்பு வரும், ஒரே நாளில் பெருநாள் வரும்னு தானடா சொன்னீங்க. 2 பேரும் கணிச்சது, நீங்களும் சந்திர கணக்குப்படி தான் கணிக்கிறீங்க, அவனும் கணிக்கிறான். அவன் கணிப்பு சொல்லுகிறது வியாழக்கிழமை என்று சொல்லி, இவன் கணிப்பு சொல்லுகிறது புதன்கிழமைண்டு. அவன் கணிப்பு சொல்லுகிறது மார்ச் 23ன்னு சொல்லி, இவன் கணிப்பு சொல்லுகிறது மார்ச் 22, 2 ஹிஜ்ரி நாள் காட்டி. அப்போ இந்த ஃப்ராடு விளங்குதா? இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறாங்களே தவிர இது ஒரு பேசிக் இல்லை என்பதற்காக வேண்டி இது ஒரு தகவலாக பதிவு செஞ்சுக்கிறோம். அந்த வீடியோவில் அவர் சொல்கிற மேட்ரு என்ன? நீங்கள் எப்படி 2ஆக போனீங்க, நீங்கள் 2ஆக போன முகாந்தரங்கள் எப்படி, உங்களுக்கு ஒரே அஜெண்டா அதுதானே, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. பேசிட்டு அவர் கேலண்டர் எடுத்து காட்டுறாரு, ஹிஜ்ரி கமிட்டி கேலண்டரு, ஜமாத்துல் முஸ்லீம் விட்ட கேலண்டர் எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி கேலண்டர் எடுத்து காட்டுறாரு. காட்டிட்டு பாருங்கள், டேட்டை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்க காட்டுறாரு. இதில் என்ன அப்படின்னா, இவர் உண்மையை அறிஞ்சு பேசக்கூடியவரை இல்லை. முதல்ல ஹிஜ்ரி கமிட்டிக்கும் ஜமாத்துல் முஸ்லீமுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? ஹிஜ்ரி கமிட்டி ஜமாத்துல் முஸ்லீம்னு ஒன்றுங்கிறாரு, ஹிஜ்ரி கமிட்டி 2ஆக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஹிஜ்ரி கமிட்டியாக தான் இருக்குது, ஜமாத்துல் முஸ்லீம்னா இருக்குது. ஜமாத்துல் முஸ்லீமினுடைய நிர்வாகம் வேறு, ஹிஜ்ரி கமிட்டியோட நிர்வாகம் வேறு. அப்போ ஹிஜ்ரி கமிட்டி 2ஆக போயிடுச்சு அப்படிங்கப்போ எப்படி போனீங்கடா, எப்பட்றா சொன்னையாடா நீ எப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா, என்ன விஷயத்தை எப்படி இவங்க மாற்றினாங்க, எதுக்கு மாற்றினா எதுவுமே தெரில. ஒரே விஷயம் சொன்னீங்கல்ல, சரி. இப்போ பிஜோ நம்ம கேட்குறோம், ஹிஜ்ரி கமிட்டி ஏன் 2ஆக உடஞ்சிச்சு? இப்போ 2ஆக உடஞ்சதுனால கணக்கு தப்பாக போயிடுமா? சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குது அப்படிங்கும்போது, அப்போ கணக்கில் தப்பு வராதுங்கும்போது இவங்க ஏன் 2ஆக அந்த காரணம் சொல்லணும்ல. அப்போ அதாவது கேலண்டர் போடக்கூடாதுங்கிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவருடைய ஆதரவாளர் தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ விடுறாரு. 2023 வெளியிட்ட வீடியோ அது. அப்போவே பதில் கொடுக்குன்னு நினச்சி நமக்கு சூழ்நிலை பதில் கொடுக்க முடியல, இந்த சூழ்நிலை இல்லாதனால பதில் கொடுக்கல. அப்போ ஹிஜ்ரி கமிட்டிக்கும் ஜமாத்துல் முஸ்லீமுக்கும் எந்த விஷயத்தில் கேலண்டர் மாறுபடுது எதுவுமே தெரியாது. 2023 பேசுகிறாரு. இது 2019 ஜமாத்துல் முஸ்லீம் தனி கேலண்டர் போட்டாச்சு. இவருக்கு தகவல் வரல, யாரோ சொல்கிறாங்க பாருங்க அவனுன்ட்டு எடுத்து பார்க்க வேண்டியது, எடுத்து பேச வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. என்னடா இதை பார்க்க வேண்டியது, எதற்காக 2? அப்போ கேலண்டர் போடக்கூடாதா, கணக்கு புரியாதா, தெளிவு இல்லையா, என்ன விஷயம், என்ன சொல்ல வரீங்க? ஹிஜ்ரி கமிட்டியை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த விஷயம் ஏன் நடந்தது? ஜமாத்துல் முஸ்லீமின் எப்போ கேலண்டர் விட்டுச்சு? இது அவங்களை எழுதின புக்கு, இது ஜமாத்துல் முஸ்லீமின் சார்பாக வந்தது. அப்போ பாருங்கள், இதை லண்டனை மையப்படுத்தி ஹிஜ்ரி கேலண்டரு எப்படி மாறுபாடு தெளிவுபடுத்தணும்ல, சமுதாயத்தை குழப்பக்கூடாது. உங்கள் ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்களா, 1ஆக இருந்தால் 2ஆக போயிட்டான் அப்படின்னு. இது ஒரு ஆதாரம். அது என்ன பிரச்சனை? கேலண்டர் போட முடியுமா போட முடியாதா? அதான் முதல்ல சொல்லுங்கள். கேலண்டர் போட முடியும்னா அது எப்படி கணக்கிடுறது? இது எதையும் பேசுகிறதில்ல. பேசாமல் அங்கே ஹிஜ்ரி கமிட்டிக்கும் ஜமாத்தும் சம்மந்தம் கிடையாது, பிறை மேட்டரில் பல விஷயம் ஒத்து போகுது, அவ்வளோதான். அப்போ எதனாலன்னு சொல்லி பாருங்கள். இந்த கட்டுரையை சில பகுதியில் வாசித்து காட்டுறேன். அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் SH அப்துல் ரஹ்மான், அபு அப்துல்லாவுடைய பையன். அன்னஜாத்தில் ஐடியல் மற்றும் UTC குறித்து கட்டுரைகள் எழுதியுள்ளேன். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இதனை தவறாக புரிந்து கொண்டு ஹிஜ்ரி கமிட்டியை சேர்ந்த சகோதரர்கள் ஹிஜ்ரி கேலண்டரை விமர்சிப்பதாக புரிந்து உள்ளனர். ஹிஜ்ரி கேலண்டர் கணக்கீடு சரியானது என்றும் அதில் கணக்கீடு அவர்கள் பயன்படுத்தும் ஆங்கிலேயரின் ஐடியல் மற்றும் UTC, அதாவது உலக தேதிக்கோடு, இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த டைம் பிரச்சனை பேசுகிறார் இவர். இது சம்பந்தமாக 2018 செப்டம்பர் மற்றும் டிசம்பர் அன்னஜாத் இதழ்களில் வெளிவந்துள்ளது. அவர் என்ன எழுதினாருங்கிறது இந்த 2 இதழ்கள் இருக்குது. பிஜே படித்தாரா, பிஜேவோட ஆதரவாளர் படித்தாங்களா, இவர் கேலண்டர் விஷயத்தை மாற்றுறாருன்னா
இவர் என்ன ரீசன் சொல்கிறாரு, அந்த ரீசன் சரியா தப்பா ரெண்டாவது விஷயம். எதுவுமே தெரியாமல் ஹிஜ்ரி கமிட்டிக்குள்ளே ரெண்டாக போச்சு, கிண்டல் பண்ணி நையாண்டு பண்ணி கிழிந்து தொங்கும் ஹிஜ்ரி கமிட்டியின் கேலண்டர் டைட்டில். இன்ஷால்லா பிற்காலத்தில் உங்கள் கேலண்டர் கிழிஞ்சிரும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற கேலண்டர் இது சிவகாசி கேலண்டர். சிவகாசி கேலண்டர் தான் கிழிந்து தூங்கும் ஒரு நாளைக்கு. அது இன்ஷால்லா பிற்காலத்தில் நடக்கும். அப்போ என்னன்னு கேட்டால் இவர் டைமை சொல்கிறாரு. டைமை சொல்லும்போது ஆங்கிலேயின் ஐடியல் மற்றும் யூடிசியை பயன்படுத்தி தான் அதை தான் நான் விமர்சிக்கிறேன். அப்போ ஹிஜ்ரி கமிட்டியோடைய கேலண்டர் எப்படி இருக்குன்னா, அது ஆங்கிலேயருடைய அந்த தேதி கோடு அவங்க நிர்ணயம் பண்ணாங்கல்ல, அந்த அடிப்படையில் லண்டனை மையப்படுத்தி இருக்குது. நான் மக்காவை மையப்படுத்தி எடுக்கிறேன், அதனால் பிரச்சனை வருதுங்கிறாரு. இதுதான் காரணம். இந்த காரணத்தை இவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் எதுவும் இல்லை, ரெண்டாக போயிட்டாங்க அப்படி. இப்போ ரெண்டாக போய் உங்களுக்கு சந்தோஷமா? அது ரெண்டாக போய் சந்தோஷமா? அப்போ உலகத்துக்கெல்லாம் சட்டம் சொல்ல அப்படி. ஹிஜ்ரி கமிட்டியோடைய கேலண்டரை பார்த்தீங்கன்னா அதை வச்சு உலகத்துக்கெல்லாம் சட்டமெல்லாம் கிடையாது. நம்ம லெவல் நம்ம எடுக்கலாம். ஹிஜ்ரி கமிட்டி கேலண்டர் 100% சரியான கேலண்டர் அப்படி கிடையாது, அதில் குறைபாடுகள் இருக்குது. இந்த 2 கேலண்டர் இப்போ ஜமாத்துல் முஸ்லீமின் கேலண்டர் விட்டுருக்குல்ல, இந்த கேலண்டரும் ஹிஜ்ரி கேலண்டரை ஒட்டி தான் பிற்காலத்தில் ஒரு கேலண்டர் இன்ஷால்லா வரும். சிவகாசி கேலண்டர் முற்றிலும் நிராகரிக்கப்படும். நீங்கள் வச்சுருக்கிறீங்களா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, NTF, சுன்னத் ஜமாத், இவங்களாம் சிவகாசி கேலண்டர் நிராகரிக்கப்படும் பிற்காலத்தில். ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி இன்ஷால்லா வரும் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் இந்த கேலண்டரை ஒட்டி தான் ஒரு புது கேலண்டர் இன்ஷால்லா கண்டிப்பாக வரும். இதை பதிவு செஞ்சுருக்கதா. இந்த கேலண்டர் வராது. உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் வழிகாட்டிய சிவகாசி கேலண்டர் வருமா? பிஜேவோட நடப்பு சிவகாசி கேலண்டரா? அப்போ சிவகாசி கேலண்டர் ஒரு காலத்திலையும் வராது. இதை ஒட்டி தான் வரும். இதை ஒட்டி வரும்போது நமக்கு இமாமா வரக்கூடியவர் இதை ஒட்டி தான் ஒரு கேலண்டர் அமைப்பாங்க. இதுக்கெல்லாம் தக்குவாவின் அடிப்படையில் ஒரு டீம் உருவாகும் போது அப்போ அந்த கேலண்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமைக்கு வருவோமே தவிர, இல்லை நாங்கள் சிவகாசி போதும் இப்படின்னு சொல்லி எந்த சொல்ல முடியாது. சொல்லுவதற்கான சூழ்நிலை அப்போ ஏற்படாது. அப்போ இதை விளங்கணும். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறேன்ல தெளிவாக, ஹிஜ்ரி கமிட்டியோட கேலண்டரில் குறைபாடு இருக்குது. ஆனால் தமிழக அளவில் நாம் பிறை பார்க்குற விஷயத்துக்கு இது ஒத்து வருது. இது உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுற கேலண்டர் கிடையாது. ஹிஜ்ரி கமிட்டியோட கேலண்டர் ஆகட்டும், ஜமாத்துல் முஸ்லீமோட கேலண்டர் ஆகட்டும், இப்போ நாம ஆகட்டும், பிஜேவோட உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கிடையாது. நாம் ஒரு சரியான தகவல் சொன்னால் கூட நம்ம லெவலுக்கு தான் சொல்ல முடியும். நான் ஒரு சரியான தகவல் சொன்ன உடனே சவுதிக்கு மன்னருக்கு சொன்ன உடனே சவுதி மன்னர் எடுத்துக்குவாரா? அந்த நிலைமை இல்லை. அப்போ சூழ்நிலையை பார்க்கணும். சும்மா ஏதோ உலகத்துக்கே சட்டம் சொல்கிற மாதிரி நம்மளை வானலாக நாமளே நினச்சிக்க வேண்டியது. அப்போது ஒரு இமாம் வருவார்ல, அவர் ஒரு சட்டத்தை சொன்னார்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் வரும்ல, அப்போ ஒரு சட்டத்தை அவர் சொன்னார்னா அது உலக மக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை கிடையாது. நான் ஒரு சரியான ஆய்வை சொன்னாலும் சரி, பிஜே ஒரு சரியான ஆய்வை சொன்னாலும் சரி, கமாலுதீன் மதனி ஒரு சரியான ஆய்வை சொன்னாலும் சரி, ஹிஜ்ரி கமிட்டி சரியான ஆய்வை சொன்னாலும் சரி, இது ஒரு எல்லைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இது சும்மா நம்ம வெறுமனே பரப்பலாமே தவிர, இது அறிவாளிங்க மாதிரி காட்டலாமே தவிர, இதனால் பெரிய யூஸ் ஒன்றும் ஏற்பட போவதும் இல்லை. அப்போ இது எப்போ ஏற்படும்னா, ஒரு தலைமையின் கீழ் வருவோம்ல, அப்போ ஏற்படும் போது அப்போ ஒரு புதிய கேலண்டர், சரியான கேலண்டர் சந்திரனுடைய அடிப்படையில் வரும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இது தெளிவாக விளங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வாதம் வைக்கிறது இதுதானே. இது பார்த்தீங்கன்னா அவங்க கேலண்டர் சரியில்லை, அது சரியில்லைங்கும் போது அப்போ சிவகாசி கேலண்டர் சரின்னு சொல்ல வராரா? இப்போ சிவகாசி கேலண்டரில் தவறு இல்லையா? அப்போ சிவகாசி கேலண்டர் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு கேலண்டர். அப்போ இதை இதெல்லாம் விமர்சனம் இல்லை. அப்போ ஒரு சரியான விஷயத்தை நோக்கி போகும்போது அதில் தவறு வரும்போது அந்த தவறு எப்படி சரி பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. 2ஆக போயிட்டாங்க, 3ஆக போயிட்டாங்க, எப்படா போன அப்படின்னா காரணம் இதுதான். லண்டனை மையப்படுத்தி இவங்க கணக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. கணக்கீடு செய்யலாமா கூட நிலைப்பாடு உங்களுக்கு இல்லை. நீங்கள் இதை பற்றி பேசலாமா? அப்போ கணக்கீடு செய்யலாங்கிறத வரக்கூடிய சில அந்த நேர வித்தியாசம். அப்போ நேர வித்தியாசம் எப்போ சரி செய்யப்படும்? ஒரு கவர்மெண்ட் வரும்போது இன்ஷால்லா சரியாகும். இப்போ நமக்கு என்ன, இன்றைக்கி ஹிஜ்ரி கமிட்டி சொல்லக்கூடிய கேலண்டர் பெருமளவு ஒத்து போகும்.
அப்போ டெய்லி பார்க்குறதுன அடிப்படையில் ஒத்து போகும்போது அந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் சகோதரிகளை நீங்கள் சிவகாசி கேலண்டரை தூக்கி போட்டு இந்த ஜமாத்துல் முஸ்லீம் இருக்க கேலண்டர் இருக்குல்ல, அது உம்முல் குரா ஒத்து இருக்குது, அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி அறிஞர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடு கெடுத்துக்காதீங்க. குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறது தினசரி பிறைகளை பார்க்கும்போது எது சரியான நடவடிக்கை தெரிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் கேலண்டர் நீங்கள் வரும்போது சிவகாசி கேலண்டரா இந்த கேலண்டர் அந்த கேலண்டர் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் உம்முல் குராவை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் வருஷம் அதானே வருது, பிரச்சனை வரும்போது சொல்கிறதெல்லாம் என்ன, பேசாமல் இனிமேல் கேரளா பிறை எடுத்துகிட்டு போய்க்கணுங்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அது அப்படிங்கிறது. ஆனால் அடுத்த வருஷம் முடிஞ்சது, இதே வேலையாக தானே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிஜே என்ன பண்ணுறாரு, இவங்கள கணிப்பு பெற கணிப்புனா என்ன, முதல்ல திருத்திக்கவே மாட்டீங்களா நீங்கள்? திருத்துறதுக்கான விஷயமும் உங்கள்கிட்ட வராதா? கணிப்பு வேற கணக்கீடு வேற. கணிப்புங்க குத்து மதிப்பாக சொல்கிறது. ஒரு மரத்தில் ஒரு மாம்பழம் இருக்குது அப்படின்னா இந்த மரத்தில் இத்தனை கிலோ இருக்குன்னு சும்மா அப்படி எண்ணிக்கை பார்த்து ஒரு தோராயமாக சொல்கிறது, அதுதான் கணிப்புங்கிறது. கணக்கீடு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மரத்தில் இருக்கிற அந்த மாம்பழங்களை பறித்து கூடையில் போட்டு அதை எடை போட்டு சொல்கிறது. இப்போ கணக்கீடும் கணிப்பீடுக்கு வித்தியாசம் இருக்குது. கணிப்புங்கிறது வேறு. புகாரியில் கூட பார்க்கலாம். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தில் போகும்போது வாதில் குரா அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு பெண் தோட்டத்தில் இருக்கிறாங்க. தோழர்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பழங்கள் தெரிஞ்சு கணிச்சு சொல்லுங்கிறாங்க. அவள் 10 வஸ்கு அப்படிங்கிறாங்க. 10 ஒரு அளவு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ தேரும் அப்படின்ட்டு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அளந்து பார்க்குறாங்க. அளந்து பார்க்கும்போது என்ன வருது, அதே 10 தான் இருக்குது. கணக்கீடு அப்படிங்கிறது துல்லியமாக போட்டு பார்க்குறது, எடை போட்டு பார்க்குறது. அப்போ அந்த மாதிரி துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் கணக்கீடை தவிர இது இவங்க சொல்கிற மாதிரி கணிப்பு வேறு கணக்கீடு வேறு. அப்போ பிஜேனால நிறைய குழப்பம், அதனால் பிஜே சுட்டி காட்டுறோம். மற்றவங்க சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவங்க குழப்புறதை விட இந்த தௌஹீத்வாதிகள் சொல்லக்கூடிய பிறையில் பெரிய ஆய்வுகள் பெரிய பிரச்சனைகள் பண்ணுறது இவங்க தான். இவர் திருந்தினாரா ஒரு 10 பேர் திருந்துவாங்க. இப்போ அதனால் திருப்பி சொல்கிறோம், பிறைகளை தினசரி பார்க்கக்கூடிய மக்களாக நாம் மாறினோம்னா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும். நல்லா அருள் செய்யணும்.